அன்பான உறவுகளை, என்னை ஆதரிக்கும் வாடிக்கையாளர்களுக்கு அன்பான வேண்டுகோள். திமுகவோ இல்லை அதிமுகவோ எந்த கட்சியாக இருந்தாலும் இத்தனை வருடம் ஆண்ட கட்சிகள். நாங்கள் கல்விக்காக புத்தகம் கொடுத்தோம், லேப்டாப் கொடுத்தோம், சைக்கிள் கொடுத்தோம், பை கொடுத்தோம், ஏன் சாப்பாடு கொடுத்தோம் என சொல்கிறாங்க. ஆனால் நான் கேட்பது, எல்லாம் கொடுத்து விட்டீங்க, கொடுத்ததே திரும்பவும் மாறி மாறி கொடுக்குறீங்க. மிக்க மகிழ்ச்சி. உங்களால் ஏழை நடுத்தர மக்கள் மிக்க மகிழ்ச்சியாக படிப்பை முடித்தார்கள். அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. உங்களால் தான் நடந்ததுன்னு ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அதன் பிறகு நீங்கள் இப்போது 5 ஆண்டுகள் உள்ளது. அதன் பிறகு புதியதாக கல்வி குழந்தைகளுக்காக என்ன செய்தீர்கள்? நான் கேட்பது ஒன்றே ஒன்று. ஒரு பேருந்து பாஸ்ன்னு தரீங்க. பாஸு குழந்தைகள் உட்கார்ந்து போகணும். அது வெளிநாட்டில் சில வீடியோ பார்த்துருக்கேன். அந்த மாதிரி உங்களால் செய்ய முடியுமா? பாஸ் கொடுத்தீங்க, இடித்து பிடிச்சி படியில் தொங்கிக்கிட்டு போகிறாங்க. அதை உங்களால் தடுக்க முடியுமா? முடிந்த அளவு அரசு பள்ளியிலும் இது தொலைதூரம் செல்லும் குழந்தைகளுக்கு அரசு பள்ளியிலிருந்தே பேருந்து விட நீங்கள் ஏதாவது செய்வீங்களா? ஒரு குழந்தை புத்தக சுமையை சுமந்து வந்து படிக்கின்றது. அதற்காக இலவசமாக பாஸ் தர்றாங்க. அதை ஒரு டிக்கெட்டு விலை 6 ரூபா, அதிகபட்சம் 20 ரூபா, 5 ரூபாக்குள்ளே இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை செலவு செய்து அரசாங்கம் பட்ஜெட் போட வேண்டியதானே? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பாட்டுக்கு செலவு 50 ரூபா அல்லது அதுக்கு மேலே ஆகும். அதுவே குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ஒரு வேளை நாங்கள் கேட்பது 10 ரூபா, 20 ரூபா அதிகபட்சம் ஆகும். பயணச்சீட்டு பேருந்து தனியாக இயங்கும்படி செய்ய வேண்டியதானே? செய்துவிட்டு இரு கட்சிகளும் கல்விக்காக செய்தேன் என்று பெருமையோடு சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்கிறேன். மிக்க நன்றி காணொளி பார்த்தமைக்கு.